சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். சீனியர் சிட்டிசன்களுக்கு இலவச பஸ் டோக்கன்கள். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது சென்னையில் முதியவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கான டோக்கன்கள் ஜூன் 21ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த டோக்கன்கள் அனைத்துமே ஜூலை 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் 60 அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய அடுத்த 6 மாதங்களுக்கான பேருந்து டோக்கன்கள் புதிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது. இது குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் 1 மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் அடுத்த 6 மாதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 60 கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான விநியோகம் பொறுத்தவரை வருகிற 31/7/2026 வரை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 39 பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலைய மையங்களில் நடைபெறும். முதியவர்களின் வசதிக்காக இந்த மையங்கள் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை தொடர்ந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் புதிய அடையாள அட்டைகளை பெற விரும்பும் முதியவர்கள் அல்லது ஏற்கனவே உள்ள அட்டையை புதுப்பிக்க நினைப்பவர்கள் தங்களின் இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை, வயது சான்று அதாவது ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று மற்றும் 2 அண்மைக்கால பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் சமர்ப்பித்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட இந்த விநியோக காலக்கெடுவுக்கு பிறகு, அதாவது 1/8/2026 முதல் 20/12/2026 வரை மூத்த குடிமக்கள் அந்தந்த பகுதிக்குட்பட்ட பணிமனை அலுவலகங்களில் வழக்கமான அலுவலக நேரத்தில் மட்டுமே சென்று இந்த டோக்கன்களை பெற்று கொள்ள முடியும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெளிவுபடுத்தி உள்ளது. ஆகையால் அடையாறு, பெசன்ட் நகர், திருவாமியூர், மந்தேவேலி, குரோம்பேட், வடபழனி, அண்ணா நகர், அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம் மற்றும் கிளம்பாக்கம் உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை சேர்ந்த 39 முக்கிய மையங்களில் பட்டியல் இதனுடன் இணைக்கப்பட்டு விநியோகத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்களை கொண்டு டிசம்பர் வரை பயணிக்கலாம். இந்த பேருந்து டோக்கன்கள் அவசியம். பேருந்து டோக்கன் வசதிகள் மூலம் மருத்துவம், அன்றாட தேவைகள், குடும்ப சந்திப்புகளுக்கான அடிக்கடி பயணம் செய்யும் முதியவர்கள் இந்த இலவச பேருந்து பயண டோக்கன் அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் என்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். பென்ஷன்தாரர்களுக்கு 30% நிவாரணம். அதாவது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த ஓய்வூதிய விவகாரத்தில் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது டாப்ஸ் எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிமுறைகள் தயாராகி வரும் நிலையில் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசாணையை நிதித்துறை வெளியிட்டுள்ளதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம்தான் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள்
பயன்பெறுவார்கள் என்கின்றன தலைமை செயலக வட்டாரங்கள். கடந்த சில ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் உள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கான வருமான பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலை தெரிவித்து வந்தன. இதையடுத்து அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் நடைமுறைகள் உருவாக்கப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது. இருப்பினும் இத்திட்டத்திற்கான முழுமையான விதிமுறைகள் மற்றும் கணக்கீடு முறைகள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் 2026க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் எந்த அளவு ஓய்வூதியம் பெறுவார்கள் என்ற கேள்வி நிலவி வந்தது. அதே சமயம் இடைக்கால நிவாரணம் பொறுத்தவரை இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு இடைக்கால நிவாரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை மாதாந்திர இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். இதனுடன் தற்போது நடைமுறையில் உள்ள அகவிலைப்படியும் சேர்த்து வழங்கப்படும் என அரசாணையில் விடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தாது என்பதும் முக்கியமான அம்சமாகும். 2003 ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள், 2026 ஜனவரி 1ஆம் தேதி பணியில் தொடர்ந்து இருந்தவர்கள் மற்றும் அதன் பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே இந்த சலுகையை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். மேலும் இதற்காக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதியான அரசு சேவையை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இதற்காக பணியில் இருந்தபோதே உயிரிழந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதற்கான இந்த இடைக்கால நிவாரணம் பொறுத்தவரை வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. இதில் குடும்ப ஓய்வூதியத்தை நம்பி வாழும் பல குடும்பங்களுக்கும் இந்த அறிவிப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. மறுபுறம் இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்பே ஓய்வு பெற்றவர்கள், பணியில் இருந்து விலகியவர்கள் அல்லது தன்னார்வ ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் இடைக்கால நிவாரணம் பெற முடியாது என்று அரசாணையில் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனால் சில தரப்பினரிடம் அதிருப்தியும் உருவாக்கி உள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையை அரசு ஊழியர் சங்கங்கள் ஒரு அளவுக்கு வரவேற்றுள்ளன. ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் கமிட்டேஷன் தொகை, பணி கோடை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து அரசாணையில் எந்த விளக்கமும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர்கள் சுட்டி காட்டி உள்ளன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் அமைப்புகள் மற்றொரு முக்கிய கோரிக்கையும் மீண்டும் முன்வைத்துள்ளன. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. புதிய திட்டம் குறித்த தெளிவான வழிகாட்டுதல்களும் கணக்கீடு முறைகளும் விரைவில் வெளியிடப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.